ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லேர்ன் வெப் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் MySQLல பேசிக் செலக்ட் queries பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து 5 காலம்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த காலம்ஸை பேஸ் பண்ணி அதில் ஒரு 10 டேட்டா வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பேசிக் செலக்ட் queries வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க நம்ம எப்படி இந்த queries வந்து பேசிக் செலக்ட் queries வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நான் வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த சிம்பிள் டிபி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸில் வந்து நான் வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு. அடுத்தது ஐடி, ஃபஸ்ட்டு வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். ஐடி வந்து இன்ட்டு, இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் வந்து இது ஒரு ப்ரைமரி கீ. அடுத்தது நேமு, இமெயில், மார்க்ஸ், அடுத்தது சிட்டி. ஸோ மொத்தம் நம்ம வந்து இதில் 5 காலம்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஐடி, நேம், இமெயில், மார்க்ஸ், சிட்டி. ஸோ இப்போ வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்கேர், இமெயிலும் வார்கேர், மார்க்ஸ் வந்து இன்ட்டு ப்ளஸ் வந்து சிட்டி வந்து வார்கேர் டேட்டா. இதுதான் வந்து நம்ம இந்த டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கோ கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஐடி, நேம், இமெயில், மார்க்ஸ், சிட்டி. ஸோ இந்த காலம்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. அடுத்தது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிளுக்குள்ளே நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிளுக்குள்ளே வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ஒரு 10 டீட்டெயில் இருக்குது. நம்ம இதில் உள்ளே அப்படியே எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ், நேம், இமெயில், மார்க்ஸ், சிட்டி, இந்த காலம்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் arjun@test.com 78 சென்னை. ஸோ வந்து நேம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், அடுத்தது இமெயில் arjun@test.com, மார்க்ஸ் வந்து 78, சிட்டி 1 சென்னை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி க்ளோஸ் பேக்கெட்குள்ளே இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ், காலம் நேமு, அந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூவும் இந்த மாதிரி க்ளோஸ் பேக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஓகே ரன் கொடுத்தாக்கா இப்போ நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிளுக்குள்ளே போய்ட்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மொத்தம் 10 டீட்டெயில் இருக்குது. ஐடி, நேம், இமெயில், மார்க்ஸ், சிட்டி. ஸோ வந்து நம்ம இப்போ இதில் வந்து நம்ம செலக்ட் queries வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ SQL போய்ட்டு இது செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணு. இந்த ஸ்டார் அப்படின்றது ஆல் அப்படின்றத டினோட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே எனக்கு செலக்ட் பண்ணு, எல்லாத்தையுமே எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து கோ கொடுத்தனாக்கா இதில் இருக்கிற 10 டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இதில் வந்து காட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேமை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல் வந்து செலக்ட் பண்ணோம், செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம நேம் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த குறிப்பிட்ட டேபிள் இருக்கிற நேம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டேபிள்லேருந்து எனக்கு நேம் மட்டும் ஷோ பண்ணு, அதில் இருக்கிற நேம்ஸை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து காலம் நேம் பார்த்தீங்கன்னாக்கா நேமு கோ கொடுத்தோன்னாக்கா இப்போ அந்த காலம் நேம்னு இருக்கிற அந்த காலம் நேமில் எந்தெந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் நேம் மார்க்ஸ். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னாக்கா செலக்ட் நேம் மார்க்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற நேமையும் மார்க்கையும் எனக்கு காட்டு அப்படின்னாக்கா கோ கொடுத்தனாக்கா இப்போ அதில் இருக்கிற நேமும் மார்க்ஸும் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அர்ஜுன் 78, மீனா 92 அப்படின்னு நேம் ப்ளஸ் மார்க்ஸ் மட்டும் தெரியும். ஸோ குறிப்பிட்ட அந்த காலம் மட்டும் எனக்கு அது ஷோ பண்ணும். அடுத்தது வந்து நம்ம ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபில்டர் அப்படின்றதுனாக்கா கண்டிஷன் பேஸ்டு கொரியிங். அதாவது வந்து குறிப்பிட்ட மார்க்குக்கு உள்ளே இருக்கிற பர்சனை மட்டும் எனக்கு சூஸ் பண்ணு அப்படின்றது வந்து காட்டுறது மாதிரியான ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிய ஒரு query அது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 90. 90க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 90 கோ கொடுப்போம். இப்போ வந்து இந்த 2 பேர் தான் வந்து 90க்கு மேலே இருக்காங்க. ஸோ வந்து இது மட்டும்தான் இது காட்டுது. இப்போ நம்மளுக்கு மார்க்ஸும் அதில் ஷோ பண்ணணும் அப்படின்னாக்கா மார்க்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். செலக்ட்
select name, marks from students where marks is greater than 90. அதாவது மார்க் வந்து 90க்கு மேலே இருக்கிறவங்களுடைய மார்க்கையும் நேமையும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கோ கொடுத்தாக்கா இப்போ இவங்க 2 பேரும் தான் 90க்கு மேலே இருக்காங்க. அப்படின்னா 92, ஸ்னேகா 96. ஸோ இந்த 2 பேர் தான் 90க்கு மேலே இருக்கிறதாக நம்மளுக்கு அது மட்டும் ஷோ பண்ணுது. இது ஃபஸ்ட்டு நம்ம நேம் மட்டும்தான் இப்போ ஷோ பண்ணுச்சு. நம்ம இப்போ மார்க்ஸும் இல்லை காலமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால அது ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது நம்ம எக்ஸாக்டாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சென்னையில் இருக்கிற பர்சனை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னாக்கா ஈக்குவல் டு இப்போ நாங்கள் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கனாக்கா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கணும். சிட்டி. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுடைய நேமும் மார்க்கும் மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னாக்கா கோ கொடுப்போம். இப்போ உங்கள் 3 பேர் வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ வந்து இவங்களுடைய நேமும் மார்க்கும் மட்டும் காட்டுது. ஸோ நம்ம இன்னொரு காலம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சிட்டி அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிட்டி வந்து இப்போ சென்னை அப்படின்ற அந்த சிட்டியில் இருக்கிறோடைய நேமு மார்க்கு சிட்டி இந்த 3த்தையும் நம்மளுக்கு காட்ட சொல்கிறோம். சிட்டி நம்ம ஏன் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு சென்னை அப்படின்னும் அதை காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக அது ஓகே கொடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன், கிரண், பிரியா. ஸோ இவங்க 3 பேரும் சென்னையில் இருக்காங்க. ஸோ வந்து இவங்களுடைய சிட்டியும் நம்மளுக்கு வந்து இது ஷோ பண்ணுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆர்டர் பை லிமிட் கவுண்ட் இது எல்லாத்தையுமே பார்ப்போம். நன்றி.